தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனே போற்றி. குடும்பத்திற்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தூக்கம் வராமல் தவிக்கும் இரவுகள், காரணமே இல்லாமல் கண்களிலிருந்து வழியும் கண்ணீர், நெஞ்சை அடைக்கும் விவரிக்க முடியாத பெரும் வலி. நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? நான் எந்த பாவமும் செய்யவில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த தொடர் சோதனைகள் என்று வானத்தை பார்த்தும் ஈசனை பார்த்தும் நீங்கள் கதறி அழுத நாட்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உங்களுக்கு இருந்தால் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் பெருங்கருணை அந்த சிவபெருமானுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆன்மாவிற்கான அருமருந்து. அதனால் ஈசன் நினைவோடு காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். உங்களை உயிராக நம்பிய ஒருவரோ அல்லது நீங்கள் முழுமையாக நம்பிய ஒருவரோ உங்கள் உணர்வுகளை சிறிதும் மதிக்காமல் உங்கள் முதுகில் குத்திவிட்டு சென்றிருக்கலாம். நீங்கள் இரத்த கண்ணீர் வடிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு அவர்கள் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்து கலங்கியிருக்கிறீர்களா? நல்லவர்களுக்கு மட்டுமே ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது என்ற நியாயமான கோபம் உங்கள் மனதின் ஓரத்தில் எப்போதாவது எழுந்திருக்கிறதா? அந்த வலியோடு அந்த ரணத்தோடு இந்த காணொளியை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உறுதியாக நம்புங்கள், இந்த வார்த்தைகள் வெறுமனே ஒலியாக உங்களை வந்தடையவில்லை. உங்களின் கண்ணீரை துடைக்க, உங்களின் உடைந்த மனதிற்கு ஆறுதல் சொல்ல சாட்சாத் கைலாயநாதனே நேரில் வந்து உங்களுக்கு சொல்லும் செய்தி இது. ஆம், ஈசன் உங்களை ஆற்றுப்படுத்தவே இந்த பதிவை உங்கள் கண்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். மனிதர்கள் ஏமாற்றலாம், உறவுகள் நிறம் மாறலாம், நாம் செய்த தியாகங்கள், நாம் காட்டிய உண்மையான அன்பு, நாம் சிந்திய வியர்வை எல்லாமே நொடிப்பொழுதில் குப்பையாக வீசப்படலாம். இனி இவர்கள் நமக்கு தேவையில்லை என்று நம்மை மிகச் சாதாரணமாக தூக்கி எறிந்துவிட்டு பலரால் கடந்து செல்ல முடியும். ஆனால் எல்லாம் வல்ல ஈசனின் கணக்கு வழக்குகள் எப்போதுமே தப்புவதில்லை. உங்களை ஏமாற்றியவர்கள் இப்போது மிகச்சிறந்த நிலையில் இருப்பது போல உங்களுக்கு தோன்றலாம். செல்வச் செழிப்போடு, புதிய உறவுகளோடு, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியாக சிரித்து பேசுவதை நீங்கள் பார்க்க நேரிடலாம். அந்த மாயையை கண்டு நீங்கள் அஞ்சி நடுங்க வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். ஏனென்றால் சிவனின் மௌனம் என்பது அவர்கள் செய்த பாவத்திற்கான சம்மதம் அல்ல, அது ஒரு மாபெரும் அழிவிற்கான அமைதியான ஆயத்தம். கர்ம வினை என்பது எவராலும் தப்பிக்கவே முடியாத ஒரு மாபெரும் சுழல் சக்கரம். இன்று உங்களை அழ வைத்துவிட்டு சென்றவர்கள் தாங்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள் என்றும் தாங்கள் ஜெயித்துவிட்டதாகவும் இருமாப்பில் மிதக்கலாம். ஆனால் அவர்கள் அறியாத அல்லது அவர்கள் நம்ப மறுக்கும் ஒரு மிகப்பெரிய உண்மை கைலாயத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவன் செய்யும் புண்ணியத்திற்கு ஈசன் உடனடியாக பலனளிப்பார். ஆனால் ஒருவன் செய்யும் பாவத்திற்கும் துரோகத்திற்கும் உடனடியாக தண்டனை கொடுப்பதில்லை. கயிற்றை மிக நீளமாக விட்டு அவர்கள் ஆடும் ஆட்டத்தை, அவர்களின் அகங்காரத்தை ஈசன் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பார். பார்ப்போம் இவன் எந்த எல்லை வரை செல்கிறான் என்று அவர்களுக்கு பல வாய்ப்புகளை வழங்குவார். அந்த வாய்ப்புகளையும் அவர்கள் தங்களின் ஆணவத்திற்காக பயன்படுத்தும் போது சிவனின் மூன்றாவது கண் மெல்ல திறக்க தொடங்கும். உங்களின் வலியை ஈசன் முழுமையாக அறிவார். நீங்கள் இருண்ட அறையில் தனியாக அமர்ந்து வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நேரடியாக ஈசனின் பாதங்களை சென்றடைந்திருக்கிறது. உங்களின் தூக்கமில்லா இரவுகள், நீங்கள் பட்ட அவமானங்கள், உங்களை முட்டாள் என்று நினைத்து அவர்கள் ஆடிய நாடகங்கள், இவை அத்தனையையும் அவர் ஒரு தராசில் வைத்து துல்லியமாக கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு, உங்களின் உண்மையான அன்பை கொச்சைப்படுத்தியவர்களுக்கு அந்த சிவபெருமான் கொடுக்க போகும் தண்டனை எப்படிப்பட்டது தெரியுமா? அதை நினைத்தால் உங்களுக்கே அவர்கள் மீது பெரும் பரிதாபம் வரும். அந்த அளவுக்கு கொடூரமான ஆனால் மிக மிக நியாயமான தீர்ப்பை ஈசன் வழங்குவார். காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பார்கள் அல்லவா? அந்த காலத்தின் ரூபமாக கால பைரவராக நின்று ஈசன் கொடுக்கும் முதல் தண்டனை என்ன என்பதை மிக ஆழமாக காணப்போகிறோம். ஈசன் ஒருபோதும் அவசரமாக தீர்ப்பளிக்க மாட்டார். அவரை பொறுத்தவரை ஒருவனை வீழ்த்துவது முக்கியமல்ல, தான் செய்த தவறு இதுதான் என்பதை அவன் முழுமையாக உணர்ந்து துடிதுடிப்பதே உண்மையான தண்டனை. உங்களை ஏமாற்றியவர்கள் இப்போது உங்களை விட மிக உயர்ந்த நிலையில் இருக்கலாம். அவர்கள் முகத்தில் வெற்றி புன்னகை தெரியலாம். உங்களை துச்சமாக மதித்துவிட்டு புதிய மனிதர்களோடு அவர்கள் கொண்டாடும் வாழ்க்கை உங்களுக்கு ரணத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அது உண்மையான வெற்றி அல்ல, அது மாயை. கர்ம வினை என்பது ஒரு மனிதன் செய்கிற செயலுக்கு உடனடியாக கிடைக்கும் பதிலடி கிடையாது. அது அவனோடு அவன் நிழலாகவே தொடர்ந்து வரும் ஒரு விசித்திரமான சக்தி. உங்களை எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட மனவலியில் அவர்கள் தவிக்க விட்டார்களோ அதே போன்ற ஒரு சூழ்நிலையை அதைவிட பல மடங்கு கொடூரமான வடிவத்தில் ஈசன் அவர்களுக்கு பரிசளிக்க காத்திருப்பார். அவர்கள் உங்களைப் போல் அல்லாமல் மிகவும் புத்திசாலித்தனமாக தங்களை காத்துக்கொள்வதாக நினைக்கலாம்.
ஆனால் கர்மாவின் சக்கரம் சுழலும் போது உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் எப்பேற்பட்ட பாதுகாப்பிற்குள் ஒளிந்து கொண்டாலும் அவர்கள் தப்பிக்கவே முடியாது. ஈசன் அவர்களுக்கு கொடுக்கும் முதல் தண்டனையே நம்பிக்கை துரோகம். உங்களை அவர்கள் எப்படி ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஏமாற்றினார்களோ, அதே போல அவர்கள் யாரை உயிருக்கு உயிராக நம்புகிறார்களோ, யாரை நம்பி தங்கள் மொத்த வாழ்க்கையையும் ஒப்படைக்கிறார்களோ, அந்த நபர்களாலேயே அவர்கள் மிக கொடூரமாக ஏமாற்றப்படுவார்கள். அப்போது அவர்கள் அடையும் வலியும் வேதனையும் உங்களை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் ஏமாற்றப்படும் போது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தது, ஒரு தூய்மையான மனம் இருந்தது, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஈசன் இருந்தார். ஆனால் அவர்கள் ஏமாற்றப்படும் போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள். குற்ற உணர்ச்சி அவர்களை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டே இருக்கும். நாம் ஒருவருக்கு இப்படி துரோகம் செய்தோமே, அதற்கான தண்டனை தானா இது என்ற கேள்வி அவர்கள் மனதை ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்கும். இரவில் தூக்கம் வராமல் நீங்கள் எப்படி தவித்தீர்களோ அதே இருளில் அவர்கள் தங்களை சுற்றியுள்ள மாயையான உறவுகளை நினைத்து பயந்து நடுங்குவார்கள். அவர்களிடம் பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் உண்மையான நிம்மதி ஒருபோதும் இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒருவிதமான பயத்தோடுதான் அவர்கள் வாழ்க்கையை நகர்த்த வேண்டியிருக்கும். அடுத்ததாக யார் தங்களை ஏமாற்றப் போகிறார்கள் என்ற சந்தேகம் அவர்களை பைத்தியமாக்கும். உங்களின் தூய்மையான அன்பை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு ஈசன் அளிக்கும் மிகப்பெரிய சாபம் இதுதான். மைனஸ் அவர்களுக்கு கிடைக்கும் எந்த அன்பும் எந்த உறவும் நிரந்தரமாக இருக்காது. எல்லாம் போலியானதாகவே இருக்கும். அவர்கள் ஒரு பாலைவனத்தில் தாகத்தோடு அலைந்து திரிவார்கள். தூரத்திலிருந்து பார்க்கும்போது தண்ணீர் இருப்பது போல தோன்றும். ஆனால் அருகில் சென்றதும் அது வெறும் கானல் நீராகவே மறைந்து போகும். அதுபோலவே அவர்களின் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உறவும் கானல் நீராகவே மாறும். ஒரு கட்டத்தில் உலகமே அவர்களை வெறுத்து ஒதுக்கும். இவனை நம்ப முடியாது என்ற முத்திரை அவர்கள் மீது குத்தப்படும். அப்போது அவர்களின் அகங்காரம் சுக்குநூறாக உடைந்து சிதறும். தாங்கள் செய்த தவறை, உங்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து அவர்கள் கதறும் ஒரு நாள் நிச்சயம் வரும். அந்த நாள் ஈசன் அவர்கள் முன் ஒரு மாபெரும் சுவரை கட்டி நிறுத்தி இருப்பார். அந்த சுவரை அவர்களால் தாண்டவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. தங்களின் கர்ம வினையை அனுபவிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இருக்காது. அவர்கள் கட்டி எழுப்பிய போலி உலகத்தின் சுவர்கள் மெல்ல மெல்ல இடியத் தொடங்கும். ஈசன் கொடுக்கும் அடுத்த கட்ட தண்டனை வெளியில் நடக்கும் காயங்களை விட மனதிற்குள் நடக்கும் மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்கும். உங்களை அவர்கள் எப்படி ஒரு முட்டாளாக நினைத்தார்களோ அதே போல அவர்களை இந்த உலகம் ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்கும் நிலை உருவாகும். அவர்கள் தேடிச் சேர்த்த செல்வமோ, அவர்கள் புதிதாக நம்பிய மனிதர்களோ அந்த தவிப்பான நேரத்தில் அவர்களை காப்பாற்ற வரமாட்டார்கள். இரவின் இருளில் அவர்களுக்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சி ஒரு பெரும் பேயாக மாறி அவர்களை அச்சுறுத்தும். எந்த தவறும் செய்யாத ஒருவரை, தூய்மையாக அன்பு செலுத்திய ஒருவரை நாம் எப்படி நடுத்தெருவில் நிறுத்தினோம் என்ற அந்த மாபெரும் துரோகத்தின் நிழற்படம் அவர்களின் கண் முன்னே மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அழுத கண்ணீருக்கு ஈசன் உங்களுக்கு மாபெரும் அமைதியையும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான தெளிவையும் மெல்ல மெல்ல பரிசீலித்திருப்பார். ஆனால் உங்களை ஏமாற்றியவர்கள் அந்த அமைதியை தேடி பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நிம்மதி என்பது எங்கும் விலை கொடுத்து வாங்கும் பொருள் அல்ல என்பதை ஈசன் அவர்களுக்கு மிக கடுமையாக உணர்த்துவார். அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பார்வைக்கு எல்லாமே இருப்பது போல தோன்றும். ஆனால் அவர்கள் அனுபவிக்க நிம்மதி மட்டும் துளிகூட இருக்காது. ஒரு புன்னகையை கூட அவர்கள் மற்றவர்களுக்காக போலியாகத்தான் முகத்தில் ஒட்ட வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். இந்த தருணத்தில் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். ஈசன் எனக்கு கொடுக்கும் இந்த துரோகத்தின் வலி என் நெஞ்சை பிளப்பது போல் இருக்கிறதே, இது எனக்கு அளிக்கப்பட்ட தண்டனையா என்று நீங்கள் குமுறி எழுதியிருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்கிறேன், கேளுங்கள். அது தண்டனை அல்ல. அது உங்களை காப்பாற்ற ஈசன் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. ஒரு பிரம்மாண்டமான பல 100 ஆண்டுகள் பழமையான மரத்தை நினைத்து பாருங்கள். வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அது மிகவும் செழிப்பாக இலைகளோடு பசுமையாகத்தான் காட்சியளிக்கும். ஆனால் அதன் அடிப்பகுதியிலும் அதன் ஆழமான வேர்களிலும் கண்ணுக்கு தெரியாத பல கொடிய புழுக்களும் செல்லரிக்கும் பூச்சிகளும் அந்த மரத்தை உள்ளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்று கொண்டிருக்கும். அந்த மரத்திற்கே தெரியாது தான் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறோம் என்று. அப்போது அங்கே ஒரு மரங்கொத்தி பறவை வரும். அந்த பறவை தன்னுடைய கூர்மையான அலகால் அந்த மரத்தின் பட்டைகளை மிக கடுமையாக ஓங்கி ஓங்கி கொத்தும். அந்த மரத்தின் உடலை துளைக்கும். அந்த மரத்திற்கு அந்த தருணத்தில் அது எவ்வளவு பெரிய வலியாக இருக்கும். நாம் எந்த தவறும் செய்யவில்லையே, இந்த பறவை ஏன் நம்மை இப்படி துன்புறுத்துகிறது, நம் உடலை கிழித்து ரணமாக்குகிறதே என்று அந்த மரம் கதரும். ஆனால் அந்த மரங்கொத்தி பறவை அந்த மரத்தை கொத்துவது அதை காயப்படுத்துவதற்காக அல்ல.
அந்த மரத்திற்கு உள்ளே ஒளிந்து கொண்டு அதன் உயிரையே குடித்துக் கொண்டிருக்கும் அந்த கொடிய பூச்சிகளையும் புழுக்களையும் வெளியே இழுத்து போட்டு அழிப்பதற்காகவே அந்த பறவை அந்த மரத்தை கொத்துகிறது. அந்த சிறுவலி மட்டும் அந்த மரத்திற்கு தரப்படாமல் இருந்திருந்தால் சில மாதங்களிலேயே உள்ளே இருக்கும் புழுக்கள் அந்த மரத்தை முற்றிலுமாக அரித்து வேரோடு சாய்த்திருக்கும். அந்த வலி மரத்தை காப்பாற்றுவதற்காக வந்த ஒரு மாபெரும் பாதுகாப்பு. உங்கள் வாழ்க்கையிலும் இதேதான் நடந்திருக்கிறது. உங்களை ஏமாற்றியவர்கள், உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்த துரோகிகள், உங்களின் அந்தரங்கமான வாழ்க்கையை, உங்கள் உழைப்பை, உங்கள் உண்மையான அன்பை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி குடித்துக் கொண்டிருந்த கொடிய பூச்சிகள். அவர்களை அப்படியே விட்டிருந்தால் அவர்கள் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உங்கள் எதிர்காலத்தையும் முற்றிலுமாக சாகடித்திருப்பார்கள். அந்த துரோகிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றத்தான் ஈசன் இந்த துரோகம் என்ற வலியை உங்கள் வாழ்வில் அனுமதித்தார். இது ஒரு மாபெரும் அறுவை சிகிச்சையை போன்றது. மனித உடலுக்குள் ஒரு கொடிய நோய் உயிரை பறிக்கும் ஒரு கொடிய கட்டி பரவி இருக்கும் போது அதை அப்படியே விட்டால் அது ஒட்டுமொத்த உயிரையே குடித்துவிடும். அதை காப்பாற்ற மருத்துவர் என்ன செய்வார்? கூர்மையான கத்தியை எடுத்து உடலை கடுமையாக கிழிப்பார். அந்த அறுவை சிகிச்சை நடக்கும்போது ரத்தம் சிந்தும். தாங்க முடியாத வலி உயிரை பிழியும். உடலை கிழிக்கும் அந்த வலி நோயாளியை கொல்வதற்காக தரப்படுவது அல்ல. உள்ளே இருக்கும் அந்த கொடிய நோயை அறுத்து எறிந்து அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தரப்படும் மாபெரும் தியாக வலி. அந்த போலி மனிதர்களை, அந்த துரோகிகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அடியோடு அறுத்து எறிவதற்காக ஈசன் என்னும் அந்த மாபெரும் மருத்துவர் நடத்திய அறுவை சிகிச்சை தான் அந்த துரோகத்தின் வலி. உங்களை ஏமாற்றியவர்கள் தாங்கள் உங்களை காயப்படுத்தி விட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் ஈசன் அவர்களின் கைகளாலேயே உங்கள் வாழ்க்கையில் இருந்த கொடிய நோயை அறுத்து எறிந்து உங்களை நிரந்தரமாக காப்பாற்றிவிட்டார் என்பது அந்த அறிவிலிகளுக்கு தெரியாது. அந்த ரணம் இப்போது உங்களுக்கு வலிக்கலாம், ஆனால் அது உங்களை நிரந்தரமாக குணப்படுத்திவிட்டது. இருப்பினும் இந்த துரோகத்தின் வலியில் சிக்கி திக்கற்று நிற்கும் உங்களை பார்த்து இந்த உலகம் இப்போது எள்ளி நகையாடி கொண்டிருக்கலாம். உங்களை நடுத்தெருவில் நிராதரவாக நிற்க வைத்துவிட்டு சென்ற அந்த துரோகிகள் வெளிச்சத்தில் நின்று கொண்டு இவன் இருளில் மூழ்கிவிட்டான், இனி இவன் வாழ்க்கை அவ்வளவுதான், இவனால் ஒருபோதும் மீண்டு வரவே முடியாது என்று அகங்காரத்தில் சிரித்துக் கொண்டிருக்கலாம். அவர்களின் அந்த சிரிப்பு உங்கள் காதுகளில் ஒலிக்கும் போதெல்லாம் உங்கள் நெஞ்சம் சுக்குநூறாக உடைந்து சிதறலாம். ஆனால் எல்லாம் வல்ல ஈசனின் கணக்கு அவர்களுக்கு புரியாது. ஈசன் தன் பக்தர்களுக்கு கொடுக்கும் இருள் என்பது அவர்களை அழிப்பதற்கான சாபம் அல்ல. அது ஒரு மாபெரும் பயணத்தின் பாதுகாப்பான பாதை என்பதை அந்த முட்டாள்கள் அறிய மாட்டார்கள். ஒரு நீண்ட தொடர்வண்டி பயணத்தை உங்கள் மனக்கண்ணில் நினைத்து பாருங்கள். ஒரு தொடர்வண்டி இரும்பு பாதையில் அதிவேகமாக மிகச் சீராக சென்று கொண்டிருக்கிறது. திடீரென அதன் பாதையில் ஒரு மாபெரும் மலை குறுக்கிடுகிறது. அந்த மலையை சுற்றி கொண்டு போனால் பல ஆண்டுகள் ஆகும். அப்போது அந்த தொடர்வண்டி என்ன செய்யும் தெரியுமா? அந்த மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட மிக நீளமான கும்மிருட்டு சூழ்ந்த ஒரு இருண்ட குகைப்பாதைக்குள் நுழையும். அதுவரை இருந்த பகலின் வெளிச்சம் நொடிப்பொழுதில் மறைந்துவிடும். எங்கும் கும்மிருட்டு சூழ்ந்து கொள்ளும். வெளியுலக தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்படும். குகைக்குள் தொடர்வண்டி செல்லும் போது ஏற்படும் அந்த பேரிரைச்சல் காதுகளை கிழிக்கும். அந்த இருட்டையும் இரைச்சலையும் கண்டு பயணத்தில் இருப்பவர்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாவார்கள். ஐயோ, வெளிச்சம் போய்விட்டதே, எங்கும் இருளாக இருக்கிறதே, நம் பயணம் பாதியிலேயே முடிந்து விட்டதா? நாம் இந்த இருளுக்குள்ளேயே புதைந்து போக போகிறோமா என்று அவர்கள் மனம் கலங்கும். நீங்கள் இப்போது அழுது கொண்டிருக்கும் இந்த தனிமையும் இந்த வலியும் உங்களை சூழ்ந்திருக்கும் இந்த இருளும் அந்த தொடர்வண்டி நுழைந்த இருண்ட குகைப்பாதையை போன்றதுதான். உங்களை ஏமாற்றியவர்கள் நீங்கள் அந்த இருண்ட குகைக்குள் நிரந்தரமாக சிக்கிக் கொண்டதாக குதூகலிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு மாபெரும் உண்மை தெரியாது. குகைப்பாதைக்குள் தொடர்வண்டி நுழைவது என்பது பயணத்தின் முடிவல்ல. உங்களை அடுத்த கட்டத்திற்கு மிக விரைவாக கொண்டு செல்வதற்காக ஈசன் தன் கைகளால் செதுக்கி வைத்த குறுக்கு வழிதான் அந்த இருண்ட குகைப்பாதை. இந்த இருட்டு நிரந்தரமானது அல்ல, இது மிகவும் தற்காலிகமானது. குகைக்குள் இருக்கும் இந்த சில காலங்கள் நீங்கள் வேதனையையும் இருளையும் மட்டுமே பார்க்க நேரிடலாம். உங்களை சுற்றியுள்ளவர்களின் ஏளன பேச்சுகள் குகையின் இரைச்சலைப் போல உங்களை அச்சுறுத்தலாம். ஆனால் உங்களை ஏமாற்றியவர்களுக்கு தெரியாது, அந்த இருண்ட குகைப்பாதையின் மறுமுனையில் ஈசன் உங்களுக்காக ஒரு மாபெரும் வெளிச்சத்தையும் மிக அழகான ஒரு புதிய உலகத்தையும் படைத்து காத்திருக்கிறார் என்று. நீங்கள் ஈசனின் துணையோடு அந்த இருளை கடந்து மறுமுனையில் பிரம்மாண்டமான வெளிச்சத்திற்கு வரும்போது இருளிலேயே நீங்கள் செத்துவிட்டீர்கள் என்று சிரித்த அவர்களின் முகத்தில் ஈசனின் கோபத்தை கொழுந்துவிட்டு எரியும். அவர்களின் கண்கள் கூசும் அளவிற்கு உங்களின் வெற்றி பயணம் பிரகாசிக்கும். உங்களின் தற்போதைய குழப்பமான வாழ்க்கை அதிகாலையில் வாசலில் வைக்கப்படும் ஒரு மாபெரும் புள்ளிக்கோலத்தை போன்றது. அந்த பிரம்மாண்டமான கோலத்தை ஒருவர் வரைந்து கொண்டிருக்கும் போது பாதியில் வந்து பார்ப்பவர்களுக்கு அது வெறும் சிக்கலான புரியாத கோடுகளாகத்தான் தெரியும். இது என்ன பைத்தியக்காரத்தனம்?
எங்கும் கோடுகள் வளைந்து நெளிந்து கிடக்கின்றனவே, இதில் எந்த அழகும் இல்லையே, இது ஒரு பெரும் குழப்பம் என்று அவர்கள் நினைக்கக்கூடும். இப்போது உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. உங்களை சுற்றி குழப்பமான சம்பவங்கள், எதிர்பாராத துரோகங்கள், தாங்க முடியாத வலிகள் என்று பல கோடுகள் உங்களை கடந்து செல்கின்றன. உங்களை ஏமாற்றியவர்கள் அந்த பாதியில் நிற்கும் கோலத்தை பார்த்துவிட்டு உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக சீரழிந்து விட்டது என்று முடிவு கட்டிவிட்டார்கள். உங்கள் வாழ்க்கையின் அத்தியாயம் முடிந்துவிட்டது என்று அவர்கள் தலைக்கணத்தில் ஆடுகிறார்கள். ஆனால் அந்த மாபெரும் வாழ்க்கை கோலத்தை வரைந்து கொண்டிருப்பது நீங்கள் அல்ல, சாட்சாத் அந்த பரமேஸ்வரன். அவர் ஒவ்வொரு புள்ளியையும் ஒவ்வொரு கோட்டையும் மிக துல்லியமாக இணைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களின் கஷ்டங்களும் நீங்கள் பட்ட அவமானங்களும் அந்த புள்ளிகளை இணைக்கும் கோடுகள். அந்த கோலம் முழுமையடையும் போது அந்த சிக்கலான கோடுகள் எல்லாம் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான கண்களை பறிக்கும் மாபெரும் ஓவியமாக மாறும். அப்போது உங்கள் வாழ்க்கையை பார்த்து கேலி செய்த அதே துரோகிகள் ஈசன் வரைந்த அந்த மாபெரும் அழகை கண்டு வாயடைத்து போவார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையா இவனுக்கு என்று அவர்கள் கண்கள் குருடாகும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். உங்களை அவர்கள் மிக கடுமையாக, இரக்கமே இல்லாமல் தரையில் தூக்கி வீசிவிட்டதாக தலைக்கணத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை ஒரு சாதாரண மண்பானை என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டுவிட்டார்கள். ஒரு மண்பானையை உயரத்தில் இருந்து ஓங்கி தரையில் வீசினால் என்ன ஆகும்? அது சுக்கு நூறாக உடைந்து சிதறிவிடும். அதன் பிறகு அந்த பானையை மீண்டும் ஒட்ட வைக்கவே முடியாது. தாங்கள் உங்களை அப்படித்தான் உடைத்து எரிந்துவிட்டதாக அந்த துரோகிகள் முழுமையாக நம்புகிறார்கள். ஆனால் உங்களை ஈசன் ஒரு மண்பானையாக படைக்கவில்லை. உங்களை அவர் அசுரபலம் கொண்ட அளப்பரிய மீளும் தன்மை கொண்ட ஒரு பந்தாக உருவாக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கொடூரமாக, எந்த அளவுக்கு அதிக பலத்தை கொடுத்து தரையில் ஓங்கி வீசுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வானத்தை நோக்கி அதிவேகமாக எகிரி பாயும் என்பது இயற்கையின் நியதி. நீங்கள் தரையில் மோதிய அதே வேகத்தில் அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாபெரும் உயரத்திற்கு நீங்கள் எகிரி பாயப்போகிறீர்கள். உங்களை கீழே வீசியவர்கள் நீங்கள் உடைந்து சிதறுவீர்கள் என்று கீழே குனிந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ வானளாவிய உயரத்திற்கு செல்வதை பார்த்து அவர்கள் கழுத்து வலிக்க அண்ணாந்து பார்க்கப் போகிறார்கள். தாங்கள் செய்த மாபெரும் பிழையை அவர்கள் அப்போதுதான் முழுமையாக உணர்வார்கள். அடப்பாவமே, இவனை நாமே நம் சொந்த கைகளால் இவ்வளவு ஆக்ரோஷமாக வீசி இவ்வளவு பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்று விட்டோமே, நாமே இவனுக்கு ஏணியாக மாறிவிட்டோமே என்று அவர்கள் தலையிலடித்துக் கொண்டு இரத்தக் கண்ணீர் வடிக்கப் போகும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. ஒரு பம்பரத்தை உங்கள் கைகளில் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பம்பரம் கையில் இருக்கும் வரை அதற்கு எந்த உயிரும் இல்லை, எந்த அசைவும் இல்லை. அதை கயிற்றால் இறுக்கி கட்டி தரையை நோக்கி கடுமையாக தூக்கி எறிந்தால் மட்டுமே அது சுழலத் தொடங்கும். கயிற்றின் இறுக்கம் அதன் கழுத்தை நெரித்தாலும் தரையில் வீசப்படும் அந்த வலிதான் அதை நேராக நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. தூக்கி எறியப்பட்டால் மட்டுமே அந்த பம்பரத்தால் வாழ்க்கையில் ஒரு சரியான சமநிலையை பெற்று அதிவேகமாக சுழல முடியும். வீசப்படாமல் பாதுகாப்பாக கைகளிலேயே இருக்கும் பம்பரம் ஒருபோதும் சுழல்வதே இல்லை. இதைத்தான் ஈசன் உங்கள் வாழ்வில் செய்திருக்கிறார். உங்களை ஏமாற்றியவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உங்களை ஒரு குப்பையைப் போல தூக்கி எறிந்தார்கள். நீங்கள் தரையில் விழுந்து விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஈசனோ உங்களை ஒரு பம்பரத்தைப் போல தூக்கி வீச அனுமதித்திருக்கிறார். நீங்கள் கீழே விழவில்லை, மாறாக உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் சமநிலையை பெற்று அதிவேகமாக சுழலத் தொடங்கிவிட்டீர்கள். அவர்கள் உங்களை தூக்கி எறியாமல் இருந்திருந்தால் அவர்களின் போலி அன்பெனும் கயிற்றுக்குள் நீங்கள் உங்கள் ஆயுள் முழுவதும் சுழலாமல் முடங்கிப் போயிருப்பீர்கள். இப்போது நீங்கள் சுதந்திரமாக சுழல்கிறீர்கள். உங்களை தூக்கி வீசியவர்கள் இப்போது அந்த பம்பரத்தின் அசுரச் சுழற்சியை பார்த்து அருகில் நெருங்க முடியாமல் பயந்து நடுங்குவார்கள். துரோகத்தின் வழியில் நீங்கள் இப்போது எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக முடங்கி கிடக்கலாம். உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் மௌனத்தை பார்த்து நீங்கள் தோற்றுவிட்டதாக கொக்கரிக்கலாம். இவனால் இனி எதுவும் செய்ய முடியாது, இவன் கதை முடிந்துவிட்டது என்று அவர்கள் தங்களுக்குள் கொண்டாடி மகிழலாம். ஆனால் ஈசனின் கணக்கு வேறு மாதிரி இருக்கிறது என்பதை அந்த அகந்தையர்கள் அறிய மாட்டார்கள். ஒரு உறங்கும் எரிமலையை சற்று நினைத்து பாருங்கள். பல 100 ஆண்டுகளாக அது எந்த சத்தமுமின்றி அமைதியாக அசையாமல் ஒரு சாதாரண மலையைப் போலத்தான் காட்சியளிக்கும். அதை சுற்றி வாழ்பவர்கள் அது வெறும் கல்பாறை என்று நினைத்து அதன் மீது ஏறி விளையாடுவார்கள். அந்த எரிமலையின் அமைதியை பார்த்து அது செத்துப்போன ஒரு மலை என்று தப்பு கணக்கு போடுவார்கள். ஆனால் அந்த பெரும் அமைதிக்கு உள்ளே அந்த மலை தனக்குள் கொதிக்கும் நெருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது வெளியே இருப்பவர்களுக்கு தெரியாது. எப்போது அந்த பெரும் சக்தி முழுமையாக திரள்கிறதோ அப்போது அது சீறிப்பாயும். அந்த ஒரே ஒரு சீற்றத்தில் அதை சுற்றி ஆட்டம் போட்ட அத்தனை அகங்காரங்களும் சாம்பலாகிப் போகும். அதுபோலவே நீங்கள் இப்போது காத்து கொண்டிருக்கும் இந்த அமைதி ஒருபோதும் உங்களின் பலவீனம் அல்ல. ஈசன் உங்களுக்குள் ஒரு மாபெரும் சக்தியை திரட்டி கொண்டிருக்கிறார்.
நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும், நீங்கள் பொறுத்துக் கொள்ளும் ஒவ்வொரு அவமானமும் உங்களுக்குள் இருக்கும் அந்த நெருப்பை சிறுக சிறுக வளர்த்துக் கொண்டிருக்கிறது. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் அமைதியை பார்த்து நீங்கள் அழிந்து விட்டதாக நினைத்து உங்கள் முதுகில் ஏறி மிதிக்கலாம். ஆனால் ஈசன் உங்களுக்குள் அந்த பெரும் சக்தியை முழுமையாக நிரப்பும் அந்த ஒரு நாள் வரும். அன்று உங்களின் உண்மையான எழுச்சி தொடங்கும். அந்த எழுச்சியின் முன் உங்களை ஏமாற்றியவர்களின் பொய்முகங்கள் பொடி பொடியாகச் சிதறும். அவர்களுக்காக கைலாயத்தில் கர்மாவின் கணக்கு எழுதப்பட்டுவிட்டது என்பதை அவர்கள் அறியும் நேரம் நெருங்கிவிட்டது. பழங்காலத்தில் நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு மணல் கடிகாரத்தை உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். கண்ணாடியால் செய்யப்பட்ட அந்த மணல் கடிகாரத்தின் மேல் பகுதியில் முழுவதுமாக மணல் நிரம்பியிருக்கும். அந்த மணல் மிகச் சிறிய ஒரு துவாரத்தின் வழியாக மெல்ல மெல்ல கீழே உள்ள வெற்றிடத்திற்கு விழுந்து கொண்டிருக்கும். உங்களை ஏமாற்றியவர்கள் இப்போது அந்த மணல் கடிகாரத்தின் மேல் பகுதியில் நிரம்பி வழியும் மணலைப் போல சகல வசதிகளோடும் போலி உறவுகளின் பலத்தோடும் அதிகாரத்தோடும் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களோ அந்த மணல் கடிகாரத்தின் கீழ்ப்பகுதியில் எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு தனிமையில் விழுந்து கிடப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, எல்லாம் தீர்ந்துவிட்டது, இனி கீழே செல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் அந்த பாதாளத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஏமாற்றியவர்கள் மேலிருந்து உங்களை பார்த்து, பார், இவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் வெற்றிடமாக கிடக்கிறான், நாம் எவ்வளவு உயரத்தில் முழுமையாக இருக்கிறோம் என்று ஏளனமாகச் சிரிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு மாபெரும் உண்மை இருக்கிறது. எல்லாம் தீர்ந்துவிட்டது, இனி கீழே விழ ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் நினைக்கும் அந்த தருணத்தில்தான் ஈசனின் மாபெரும் திருவிளையாடல் அரங்கேறும். மணல் கடிகாரத்தில் கீழே மணல் முழுவதுமாக நிரம்பி மேலே உள்ள மணல் காலியானவுடன் அந்த கடிகாரத்தின் காலம் முடிந்துவிடாது. மாறாக அதனை இயக்கும் அந்த பரமேஸ்வரனின் கைகள் அந்த மணல் கடிகாரத்தை அப்படியே தலைகீழாக திருப்பி வைக்கும். ஈசன் அந்த தராசை திருப்பி போடும் காலம் வந்துவிட்டது. கடிகாரம் தலைகீழாக திரும்பும்போது எந்த இடத்தில் வெற்றிடம் இருந்ததோ, எது பாதாளம் என்று நினைக்கப்பட்டதோ அது மீண்டும் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லும். எந்த இடம் முழுமையாக இருந்ததோ, எவர்கள் அகங்காரத்தின் உச்சத்தில் மிதந்தார்களோ அவர்கள் ஒரே நொடியில் அதல பாதாளத்திற்கு தூக்கி வீசப்படுவார்கள். இதுவரை உங்களை ஏமாற்றிச் சேர்த்த அத்தனை செல்வாக்கும் அத்தனை போலி பெருமைகளும் அவர்களின் கைகளை விட்டு மெல்ல மெல்ல நழுவி பாதாளத்தை நோக்கி விழத் தொடங்கும். அவர்கள் யாரை நம்பி உங்களை கைவிட்டார்களோ அதே மனிதர்கள் அவர்களை குப்பையாக தூக்கி எறியும் நாள் வரும். அப்போது அவர்கள் வசிக்கும் கண்ணீர் இருக்கிறதே, அது நீங்கள் சிந்திய கண்ணீரை விட பல 1000 மடங்கு கொடூரமாக இருக்கும். அவர்கள் கதறுவார்கள், ஆனால் அவர்களை கேட்க நாதி இருக்காது. மணல் கடிகாரம் திரும்பும் அந்த நொடி ஈசனின் கோபப்பார்வை அவர்கள் மேல் விழும் நொடி. எனவே பொறுமையாக இருங்கள். ஈசனின் கைகள் அந்த மணல் கடிகாரத்தை தொட்டுவிட்டன. சுழற்சி தொடங்கிவிட்டது. உங்களின் கண்ணீருக்கான நியாயம் மிக அருகில் இருக்கிறது. எல்லாம் வல்ல சிவபெருமான் உங்கள் வாழ்வில் நடந்த எந்த அநீதியையும் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். கர்மாவின் சக்கரம் தன் முழு வேகத்தில் சுழல தொடங்கிவிட்டது. அமைதியாக இருந்து ஈசனின் அந்த மாபெரும் நீதியை வேடிக்கை மட்டும் பாருங்கள். என் அன்பு உள்ளமே, இத்தனை நேரம் உங்களுடைய வலியையும் உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தையும் அதற்காக ஈசன் வகுத்து வைத்திருக்கும் மாபெரும் நீதியையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இப்போது உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த பெரும் பாரம் மெல்ல மெல்ல குறைவதைப் போல நீங்கள் உணர்கிறீர்களா? இத்தனை நாட்களாக எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்று உங்களை குடைந்து கொண்டிருந்த அந்த சுட்டெரிக்கும் கேள்விக்கு இப்போது ஒரு தெளிவான விடை கிடைத்திருக்கும் என்று ஈசன் நம்புகிறார். உங்களை ஏமாற்றியவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள்? அவர்கள் உங்களை எப்படி துச்சமாக மதித்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் இனி ஒரு கணமும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் கர்ம வினையின் உச்சக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பரமேஸ்வரனின் நீதிமன்றத்தில் வாதங்களுக்கு இடமில்லை, அங்கு சாட்சிகள் தேவையில்லை. ஒரு மனிதன் செய்யும் அத்தனை துரோகங்களும், அவன் உதிர்க்கும் அத்தனை பொய்களும், அவன் விளையாடும் அத்தனை நாடகங்களும் அந்த பரம்பொருளின் 3வது கண்ணில் மிக தெளிவாக பதிவாகிக் கொண்டே இருக்கின்றன. அவர்கள் உங்களை தூக்கி எறிந்தபோது, இவனை விடச் சிறந்தவர்கள் நமக்கு கிடைப்பார்கள், இவனை விட அதிக லாபம் தருபவர்கள் நமக்கு கிடைப்பார்கள் என்ற அகங்காரத்தில்தான் உங்களை விட்டு பிரிந்தார்கள். ஆனால் கர்மாவின் சக்கரம் தன் இறுதிச் சுழற்சியை எட்டும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை ஏமாற்றிய அந்த துரோகிகள் தங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து நிராதரவாக நிற்பார்கள். தாங்கள் தேடிச் சென்ற போலி உறவுகள் எல்லாம் தங்களை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டுச் சென்றதை எண்ணி அவர்கள் இரத்த கண்ணீர் வடிப்பார்கள். அந்த தருணத்தில் அவர்கள் தங்களின் கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பார்கள். எந்த சுயநலமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை உயிராக நேசித்த உங்கள் முகம் அவர்களின் நினைவுக்கு வரும். அடப்பாவியே, தெய்வம் போல நம்மை நேசித்த ஒருவனை நம் சொந்த கைகளாலேயே குழி தோண்டி புதைத்து விட்டோமே.
அந்த தூய்மையான அன்பை அலட்சியம் செய்ததால் தானே இன்று இந்த நாதியற்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறுவார்கள். உங்களை எங்கு விட்டார்களோ அதே இடத்திற்கு வந்து உங்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க துடிப்பார்கள். உங்களின் ஒரு சிறு பார்வைக்காக, உங்களின் ஒரு வார்த்தைக்காக அவர்கள் பிச்சைக்காரர்களைப் போல காத்து கிடப்பார்கள். ஆனால் அன்று நீங்கள் அங்கு இருக்க மாட்டீர்கள். ஈசன் உங்களை அந்த துயரமான இடத்திலிருந்து பல மடங்கு உயரத்திற்கு கொண்டு சென்றிருப்பார். உங்களின் தகுதிக்குச் சற்றும் பொருத்தமில்லாத அந்த துரோகிகளிடமிருந்து உங்களை முற்றிலுமாக விடுவித்து உண்மையான உங்களை மதிக்கும், உங்களை கொண்டாடும் மனிதர்கள் மத்தியில் ஈசன் உங்களை சிம்மாசனமிட்டு அமர வைத்திருப்பார். அன்று அவர்கள் உங்களை அண்ணாந்து பார்த்து தங்கள் கர்ம வினையின் வலியை முழுமையாக அனுபவிப்பார்கள். அதுதான் சிவபெருமான் அவர்களுக்கு கொடுக்கும் முற்றுப்புள்ளி. எனவே என் அன்பு உள்ளமே, இனி நீங்கள் சிந்த வேண்டியது கண்ணீர் அல்ல. உங்களை நினைத்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். ஒரு துரோகி உங்களை ஏமாற்றி சென்று விட்டான் என்பதற்காக உங்களின் மதிப்பு ஒருபோதும் குறைந்து விடாது. உங்களின் உண்மையான அன்பிற்கும் உங்கள் தூய்மையான குணத்திற்கும் அவர்கள் சற்றும் தகுதியற்றவர்கள் என்பதை ஈசன் முடிவு செய்துவிட்டார். அதனால்தான் அவர்களை உங்கள் வாழ்விலிருந்து ஒட்டுமொத்தமாக பெருக்கி எறிந்துவிட்டார். நடந்தவை அனைத்தும் நன்மைக்கே. உங்களின் கடந்த கால கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கள் சிந்திய இந்த கண்ணீரோடு முழுமையாக கரைந்துவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் துரோகங்களுக்கு இடமில்லை. உங்கள் பொறுமையை ஈசன் சோதித்த காலம் முடிந்துவிட்டது. ஈசனின் கைகள் இப்போது உங்கள் தலையை வருடிக் கொண்டிருக்கின்றன. நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே, இனி எதற்கும் கலங்காதே என்று கால பைரவராக உங்களை காக்கும் கவசமாக ஈசன் உங்கள் முன் அரணாக நிற்கிறார். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் மனதிற்குள் இருக்கும் அத்தனை வலிகளையும் அத்தனை ஏமாற்றங்களையும் உங்களை வீழ்த்தியவர்கள் மீதான அத்தனை கோபங்களையும் அப்படியே அந்த பெருமானின் பாதங்களில் வைத்துவிடுங்கள். பழிவாங்கும் எண்ணம் உங்களுக்கு தேவையில்லை. அதை காலம் பார்த்துக்கொள்ளும். நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். மெல்ல புன்னகை செய்யுங்கள். ஆம், உங்கள் முகத்தில் ஒரு ஆழமான புன்னகை பூக்கட்டும். எல்லாம் வல்ல ஈசன் உங்கள் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டு உங்களுக்கான புதிய பிரம்மாண்டமான வாழ்க்கை பயணத்தை தொடங்கிவிட்டார். எந்த புயலாலும் இனி உங்களை அசைக்க முடியாது. நிம்மதியாக உறங்குங்கள். நாளை விடியும் காலை உங்களுக்கான வசந்தத்தின் முதல் நாளாக விடியும். இந்த பதிவு எதேச்சையாக உங்கள் கண்களில் படவில்லை. நீங்கள் யாருக்காகவோ எதற்காகவோ அழுது கொண்டிருந்த ஒரு தருணத்தில் ஈசனே தன் வார்த்தைகளால் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த காணொளியை உங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார். ஈசனின் இந்த நியாயத்தின் மீது, கர்ம வினையின் மீது உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தால் உங்கள் வலிகள் அனைத்தும் இன்றுடன் முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்து கீழே உள்ள கருத்து பெட்டியில் ஓம் நமசிவாய என்று முழுமையான பக்தியோடு பதிவிடுங்கள். உங்களின் அந்த ஒவ்வொரு பதிவும் ஈசனுடனான உங்களின் நேரடி தொடர்பை உறுதி செய்யும் ஒரு மாபெரும் பிரார்த்தனையாக மாறும். உங்களைப் போலவே துரோகத்தாலும் ஏமாற்றத்தாலும் மனமுடைந்து இருளில் தவித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ இந்த காணொளியை உடனடியாக பகிருங்கள். ஈசனின் இந்த ஆறுதலான வார்த்தைகள் அவர்களின் உடைந்த மனதிற்கும் ஒரு மாபெரும் மருந்தாக அமையட்டும். தொடர்ந்து இதுபோன்று உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஆன்மீக உண்மைகளையும் ஈசனின் செய்திகளையும் அறிந்து கொள்ள நமது சிவனே போற்றி வலையொலி பக்கத்தை உடனே பின்தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். ஈசனின் அருள் என்றும் உங்களை காக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.